கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்முடைய நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையை நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இப்போது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுசாக பார்த்துடணும். இப்போ நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் பார்க்குறோம், உவமைகள் பார்க்குறோம், மற்ற எல்லா சப்ஜெக்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சில நேரத்தில் எதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது எல்லாமே நமக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரியே இருக்குது. நமக்கு அந்த பக்கம் தீர்க்க தரிசனம் நடக்குது, நமக்கு ஆப்போசிட்டில் இந்த காரியங்கள் நடக்குது, இப்படி தான் பார்த்துட்டு இருக்க முடிய இந்த பாடங்கள் எல்லாமே நமக்குள்ள எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது தெரியணும் இல்லையா? அதுதான் நம்ம அழைப்பை உறுதி பண்ணும். நம்மளை இண்டிவிஜுவலாக தானே தேவன் கூப்பிட்ருக்கார். அப்போ நம்முடைய அழைப்பை உறுதி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிறிஸ்துவை நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் மாதிரி, த ரோல் மாடல் ஆஃப் கிரைஸ்ட்னு பேர், கிறிஸ்துவுடைய மாதிரி. அப்போ இந்த பூமியில் கிறிஸ்து மாதிரியாக இருப்பதற்கு தேவன் ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சிலர் அந்த ஒரு சிலருக்கு பேர் புது சிருஷ்டி. இந்த திங்கிங்கில் வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு புது சிருஷ்டி கிறிஸ்துவுடைய சிந்தனைக்குள்ளே வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, வர்றாங்க, எல்லாம் அவங்க மீட்டிங்கு கலந்துக்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி பண்ணக்கூடிய வகுப்பார் ஒரு சிலர் மட்டும்தான். அந்த ஒரு சிலர் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த பாடம் ஏற்கனவே ஒரு மூத்த சகோதரர் எடுத்த ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு ஜென்ரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதற்குள்ள சில நுணுக்கங்கள் இருக்குது. அந்த நுணுக்கங்கள் நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவாக மாற முடியும், கிறிஸ்துவுடைய சன்னிதானத்துக்கு, தேவனுடைய சன்னிதானத்துக்கு போக முடியும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை சீக்கிரம் முடிய போகுது. எப்போ எங்கே முடியும்னே தெரியாது அன்புக்குரிய சகோதரர்களுடைய நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு சில சொற்பமானவர்கள். இந்த சப்ஜெக்டு 1000 பேர் கேட்டாலும், ஒருவேளை இப்போ 1,44,000 அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த 5 பேருக்காக தான் இந்த சப்ஜெக்டு. மற்ற அத்தனை பேருக்கு இந்த பாடம் இல்லை. அது நம்மளை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். சும்மா கேட்டு வேணால் போகலாம். அந்த 5 பேர்னால் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது பேசக்கூடிய அடியானுக்கு கூட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தனை வசனங்களும் ஒருவேளை நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம், நமக்கு தெளிவான வசனங்கள் தான். ஆனால் அதுக்குள்ளே எத்தனையோ விதமான ஒரு கருத்துக்கள் அடங்கியிருக்கு. அந்த கருத்துக்களை வேறு சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்போ நம்ம அந்த கருத்துக்குள்ளே உள்ளே போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை நம்ம பார்த்தா மட்டும்தான், அவரை நம்ம கவனித்தால் மட்டும்தான் அவர் மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு ஆதாரம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்போ இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இந்த நீங்கள்ங்கிறது யாரு? நாம தான். எல்லாரும் சொல்லுவோம் நீங்கள்ங்கிறது யாரு? நாம தான். எல்லாரும் இல்லைங்க. ஏனெனில் அது யாருங்கிறது பார்க்குறேன் பாருங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது, சபை கூடுதலுக்கு வரும்போது மட்டும்தான் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், நம்முடைய கவனம் இங்கே இருக்கு. இங்கே கூட சில பேருக்கு கவனம் இருக்கா, சில பேர் நல்லா தூங்கிடுவாங்க, அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்துடக்கூடாது. நம்முடைய கவனம் முழுவதும் இருக்கும்போது, இப்போ ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. நம்ம இங்கேருந்து வெளியே போகும்போதும் அதே கவனம், வேலைக்கு போகும்போதும் அதே கவனம், கடைக்கு போகும்போதும் அதே கவனம், செல்ஃபோன் பார்க்கும்போதும் அதே கவனம். புரியுதுங்களா? வேறு எந்த இடத்துக்கு போனாலும் கிறிஸ்துவுடைய மாதிரியை நம்ம காண்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும், ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே போய் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம அந்த மாருதியை காமிக்க முடியும், நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும். அப்போது பொறுமையாக தான் நிற்கணும். ஆனால் நம்ம சில நேரத்தில் பொறுமை வராது. சத்தம் போட ஆரம்பிச்சிடுவோம் கடைக்காரரை.
புரியுதுங்களா? இன்னும் நாங்கள் இவ்வளோ நேரம் நின்றுருக்கோம், ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதே மாதிரி ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒருத்தன் வந்து நமக்கு ஒரு பைக்கில் வந்து அடிச்சிட்டான்னு வச்சுங்க, பொறுமை இருக்காது. கிறிஸ்துடைய மாதிரி இங்கே தான் காமிக்கணும். அப்போ கிறிஸ்து நம்ம நிலைமையில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மாதிரி காமிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் மறந்துருச்சு. அவங்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய மாதிரிங்கிறது இந்த ரோல் மாடல், அந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த மாதிரி. அந்த மாதிரி இப்போ நம்ம அவர் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரியை நம்ம கவனிக்கணும். அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்போ அந்த மாதிரியில் என்ன இருக்குது? அவமானம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியில் நடக்கும்போது அதில் அவமானம் இருக்குது. அதுக்கு அடுத்தது சிலுவை இருக்குது. அந்த சிலுவை வந்து சகிச்சு பழகணும். நமக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதை சகிச்சு பழகணும் தேவனுடைய பிள்ளைகள். ஸோ அடுத்தது தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு செய்தார். அப்போ அந்த 2 விஷயம் இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாருன்னா ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு சந்தோஷம் இருந்தது. அதில் அவமானத்தில் நமக்கு ஏதாவது சந்தோஷம் வருதா? அவமானத்தில் எரிச்சலும் கோபம் தான் வரும். கவனிங்க, எந்த ஒரு புது சிருஷ்டிக்கு அவமானத்தில் சந்தோஷம் வருதோ அவன் புது சிருஷ்டி, அவன் கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றுகிறான் என்று அர்த்தம். கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, சிலுவை இதை நிமித்தம் வரக்கூடிய அவமானங்களை நம்ம சகிக்கும் போது அவன் கிறிஸ்துவுடைய மாதிரி. அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார், வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுடைய மாதிரி என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்னு என்ன அர்த்தம்? எந்த சந்தர்ப்பத்திலையும் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் அவரை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை மட்டும் நினச்சிங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது நாம் எப்படி இருக்க வேணுங்கிறத எப்படி நினச்சிக்கணும்னா அவரையே நினச்சிக்கணும். ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போகிறோம், கிறிஸ்து அவரையே நினச்சிங்க. எப்படி 1000 பேர் அவர் அவமானப்படுத்த வரும்போது கிறிஸ்து எப்படி இருந்தார்னா அமைதியாக இருந்தார். அதுதான் அவரையே நினைக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம யாரை நினைக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்கான்னா சைத்தான் தான் இருக்கான். சைத்தான் தான் நம்மளை ஆட்கொள்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அவரையே நினைக்கணும். ஸோ இப்போ எப்படி நினைக்கலாம்? எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கிறிஸ்து ஒரு ரோல் மாடலாக நமக்கு இருக்கார் என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது இந்த சத்தியத்தை எழுதின மூத்த சகோதரர் முதல் எழுதுகிறார். அவர் கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துருந்தாராம். கவனிங்க, முழு இருதயம், ஆஃப் இருதயம், அப்புறம் கால்வாசி இருதயம் எல்லாம் இல்லை, முழுசாக நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் முழுசாக தான் கொடுக்கணும். குளிக்கிறோம் எப்படி குளிக்கிறோம்? கைக்கு மட்டும் ஊற்றுறோமா, இல்லை காலுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறோமா? குளிக்கிறோம்னால என்ன புரிஞ்சுக்கிறோம்? முழுசாக. புரியுதுங்களா? அதே மாதிரி சாப்பிட்றது, முழுசாக சாப்பிட்றது எப்படி? சாப்பாடை மட்டும், முன்னாடி சாப்பாடு குழம்பு ரசம் இருக்குது, சாப்பாடை மட்டும் சாப்பிட்றோமா? அது முழுசாக சாப்பிட்ற மாதிரி அர்த்தமா? அப்போ அது குழம்பு, அந்த பொரியல், ரசம், மோர், எத்தனை இதெல்லாம் தான் முழுமையான ஒரு சாப்பாடு. எல்லாத்துலேயும் நம்ம முழுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். தேவனை வணங்குவதில் நம்முடைய முழுமையான இருதயம் இருக்கான்னு பாருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்து தான். அதனால தான் அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் பலமுறை நம்ம படிச்சிருக்கோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அப்போது முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மன, இது ஆக்சுவலாக மூணுமே ஒரே மீனிங் தான். அவர் ஏன் 3 பிரித்து சொல்கிறாருன்னா, மொத்தமாக நீ எப்போதுமே முழுசாக அவனுடைய இருதயம் தேவனுக்கு தான் இருக்கணும். அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய முழு இருதயத்தையும் தேவனுக்கு கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவான். அவன் மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான். ஏன்னா முழு இருதயத்தை யாருக்கு கொடுத்துட்டான்? அவன் தேவனுக்கு கொடுத்துட்டான். ஆதாம் செய்த தப்பு என்ன? தன்னுடைய முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காம ஆப் இருதயத்தை தேவனுக்கும் ஆப் இருதயத்தை யாரும் கொடுத்துட்டான்? ஏவாளுக்கு கொடுத்ததுனால ஆதாம் பாருங்க அந்த ஒரு மகா பெரிய அந்த அழைப்பிலிருந்து அவர் வெளியே போயிட்டார். ஸோ இதுதான் அப்போ தேவனுடைய பிள்ளைகள். 2ஆம் ஆதாம் என்ன பண்ணுறாரு பாருங்க,
2ஆம் ஏவாளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாலும் அந்த ஜீவன் கொடுத்தனுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமில்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிச்சிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையான பலியாகவும் காணிக்காகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதே அன்பில் நடந்துங்கிறார். அப்போ கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? முழுசாக தேவனுக்கு கொடுத்ததை அந்த முழுசாக கொடுக்கறதுங்கிறது என்ன அர்த்தம்ங்கிறது, தேவனுக்குள்ள கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அப்போ அவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்குறது, இதுதான் முழுசாக கொடுக்குறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முழு இருதயம். ஒரு பரீட்சை எழுத போகிறாங்க, பரீட்சை எழுத போய் உட்கார்ந்த உடனே இருதயம் வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நினச்சி பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அவனால் சரியாக பரீட்சை எழுத முடியாது, ஃபெயில். நம்ம அப்படி தான் ஃபெயில் ஆகிட்டுருக்குறோம், நிறைய சந்தர்ப்பங்களில் ஃபெயில் ஆகிட்டுருக்கோம். நம்முடைய முழு இருதயத்தை தேவனுக்கு கொடுக்காதனால அந்த பரீட்சை நம்ம சரியாக எழுதலை. ஏன்னா விசுவாசம் என்கிற அந்த விஷயம் நமக்குள்ளே வர்றதில்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ முழு இருதயத்தை கொடுக்குறதுல நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அப்போ தேவனிடத்தில் முழு இருதயத்தை கொடுக்குறதுங்கிறது என்ன என்பதை குறித்து ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்ப தேவனுக்கு முழு இருதயத்தை கொடுக்கறதுங்கிறது அந்த அன்பினுடைய அடிப்படையில் தான் முழு இருதயத்தை கொடுக்குறோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதாங்க முழு இருதயத்தை கொடுக்கறதான அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது, தேவனிடத்தில் முழு இருதயத்தோட அன்பு கொண்டது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் என்று சொல்லி நம்ம கவனிக்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். வசனம் கொஞ்சம் புரியுதுங்களா? அதாவது கிறிஸ்து, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கான். ஓகே. பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், பிறப்பித்தவர் யார்? பிதாவாகிய தேவன். அவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும். அது யார் பிறப்பிக்கப்பட்டவன்? நாமோ. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள் மேலே நம்ம என்ன செய்யணும்? ஸோ அப்போ தேவன்கிட்ட அன்பு கூறுறது அப்படிங்கிறது முழுசாக அன்பு கூறுறதுங்கிறது என்ன தெரியுமா? தேவன்கிட்ட அன்பு கூறுறதுங்கிறது முழுமை என்னென்னா தேவன்கிட்ட அன்பு கூறுறது மட்டுமில்லை, அவரால் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுது. அதுதான் முழுசு. புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 யோவான் 5:2 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இது ஒன்று. அடுத்தது, முழுசாக அன்பு கூறுறதனுடைய அந்த நடைமுறை என்ன கவனிக்கிறீங்களா? அந்த நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார் பாருங்க. தேவனிடத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றதா அன்பு கூறுறது. சும்மா வந்துட்டு போறதில்ல அன்பு கூறுறதில்ல, அவருடைய கற்பனையை கை கொள்ளணும். அந்த கற்பனையில் முதல் கற்பனையே உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது. இந்த கற்பனையை கை கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த வசனம் பாருங்க, அவருடைய கற்பனைகள் நமக்கு ஒன்றும் பாரமானதில்லை. அப்போது சில நேரத்தில் நமக்கு அன்பு கூறுறது பாரமாக இருக்குல்ல. என்ன காரணம்? சுயநலம். அதுதான் காரணம். என்னைக்கு சபைக்குள்ள சத்தியத்துக்குள்ளே நம்முடைய சுயநலத்தை கொண்டு வந்து விடுறோமோ அன்னைக்கு சபையில் பெரும் பிரச்சனை வந்துடும். கற்பனைகள் நமக்கு பாரமானதே இல்லை. ஒருத்தர் அன்பு செலுத்துறது பாரமா? இல்லை. அப்போ அன்பு செலுத்துறதுல பாரம் இல்லைங்கிற போது அப்போ எப்படி அது பாரமாக மாறுது? அன்பில் சுயநலம் இருக்காது. கவனிங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் படிச்சிருக்கோம் இல்லையா? சுயநலம் இருக்காது. அப்போ அந்த சுயநலம் இல்லாத ஒரு அன்பு வரும்போது அது நமக்கு பாரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் த ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரூ லவ், உண்மையான அன்பினுடைய தாக்கம் என்ன என்று சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, அதை தேவன் காமிச்சிருக்காராம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இதுதாங்க உண்மையான அன்பினுடைய என்ன சொல்லலாம் தாக்கம். இதுதான், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். முதல்ல அன்பு கூறுறது யார்? இந்த கேள்வி. இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க. முதல்ல காம்ப்ரமைஸ் ஆகிறது யார்? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவரை பேச சொல்லுவோம், அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். அப்படி புரியுதுங்களா? அவரை பேச சொல்லுங்க அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல காம்ப்ரமைஸ் ஆகிறது யார்?
முதல்ல அன்பு கூர்ந்தது யாரு? இந்த பூமியில் எல்லா ஜனங்களும் பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க. கண்ணு முன்னாடி தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஆதாம் என்ன செய்கிறார்? ஏவாள் சொல்கிறது கேட்டு. தேவன் நினச்சிருந்தா ஆதாம் அன்னைக்கு அழிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் ஆதாம் மேலே அவ்வளவு அன்பு கூர்ந்தார், முந்தி அன்பு கூர்ந்தார். ஆதாம் மட்டுமில்லை, அன்புக்குரிய சகோதர சோழ ஆதாமுடைய சந்ததி. நம்மெல்லாம் என்னென்னே தெரில, தேவனே தெரியாமல் தேவனற்றவர்களாக இருந்த போதே தேவன் நம்ம மேலே முந்தி அன்பு கூர்ந்திருக்கார்ல, அதுதான் ட்ரூ லவ். உண்மையான அன்புங்கிறது அதுதான். நம்ம கூட தேவனிடத்தில் அன்பு கூறுறோங்கிறதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, முதல்ல நம்ம அன்பு செலுத்திடணும். மற்றவங்க அன்பு செலுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, செலுத்த மாட்டாங்க. புரியுதுங்களா? நமக்கெல்லாம் நிறைய வசனங்கள் படிச்சிருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்கன்னு இருக்கு, எல்லாருமே ரொம்ப மோசம் பண்ணுறாங்கன்னு இருக்கு பைபிளில். அப்படி இருக்கிற போது இந்த புது சிருஷ்டி ஒரு வசனம் படிச்சிருக்க, ஏற்கனவே வேறு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? அவர்களின் நல்லவன் முச்செடி கொத்தவன். பாருங்கள், சத்தியத்தை தேடுகிறவர்களே நீதியின்படி வழக்காடுகிறவர்கள இன்னைக்கு கண்டிஷன் அதுதான். அப்படி இருக்கிற போது உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப சொற்பம். அதில் மற்றவங்க அன்பு செலுத்தினா நான் செலுத்துகிறேன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். நான் முன்னாடி போய் அன்பு செலுத்துகிறோம். சில நேரத்தில் அவங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அன்பு செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இதுதாங்க முழுசு. அப்போ தேவனுக்கிட்ட முழுசாக இருதயத்தை கொடுத்துட்டா இந்த இருதயம் வேறு யாருக்கும் போகாது. சில பேர் சாதாரணமாகவே பேசிக்குவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி பாருங்கள், நான் என் கணவன் மனைவி இருக்கிறோம், என் மனைவி கிட்ட நான் முழு இருதயத்தை கொடுத்துட்டேன், வேறு யாருக்கும் என் மனசில் இடம் இல்லை. இந்த டயலாக்லாம் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? இந்த டயலாக் யார் பேச வேண்டியதுன்னா, ஒரு புது சிருஷ்டி பேச வேண்டியது. என் மனதில் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை. ஒருவேளை அப்படி இடம் கொடுத்துட்டோம்னா ஆதாமை போல நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த நிலைமை விட்டு நம்ம கீழே இறங்க வேண்டி வந்துடும். இதெல்லாம் ஷார்ப்பான சத்தியம். இனி எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே கிடையாது. இப்படி தான் பைபிள் இப்படி தான் சொல்லுது. அப்படி செய்கிறதுன்னா செய்யுங்க, இல்லைன்னா போயிடுங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, இதோ நான் பலனோட வர்றேன். கிறிஸ்து சொன்னார் இல்லையா? இன்னைக்கு நமக்கு பொருந்தக்கூடிய வசனம். முழு இருதயத்தை கொடுக்குறீங்களா இல்லையா? இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்துட்றீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷனுக்கு 2 மனைவிகள் இருந்துன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். அவன் எந்த மனைவிக்கு பிரியமாக நடக்கணும்னு தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த மனைவிக்கு பிரியமாக நடந்தால் இந்த அம்மாளுக்கு கோவம் வந்துடும், இந்த அம்மாளுக்கு பிரியமாக நடந்தால் அந்த அம்மாளுக்கு கோவம் வந்துடும். அப்போது அவனால் ஒரு தெளிவான குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. அது சாதாரணமான விஷயம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவன் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பிதாவாகிய தேவனுக்கும் இந்த உலகத்துக்கு நம்ம ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இருமனம், யாக்கோபெல்லாம் எழுதுவார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியாது. நம்ம முழு இருதயத்தை கொடுத்துடணுங்க. யார் மாதிரி? கிறிஸ்து மாதிரி. அவர் இந்த பூமியில் வாழும்போது எத்தனையோ பேரை சந்திக்கிறார். கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்கே என்ன பண்ணார்? தேவனுடைய வேலை செஞ்சுட்டு வந்தார், அடையாள அற்புதம் பண்ணி அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு. ஒரு சாவுக்கு போனார், மார்த்தாள் மரியாள் லாசரு. அங்கே போய் என்ன பண்ணார்னா, லாசருவை உயிர் தெழுப்பி அங்கே என்ன பண்ணார்னா தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய ராஜ்யத்தை பற்றி அங்கே சொல்லிட்டு வந்தார். புரியுதுங்களா? கிறிஸ்து இப்படி தான் எங்கே போனாலும் ராஜ்யத்தை பற்றி சொல்லுவார், தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துவார். நம்மளும் அப்படி தான், எங்கே போனாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறத காட்டணும். கவனிக்கிறீங்களா? அப்படி காட்டாமல் விட்டுட்டோம்னா, ஒரு முறை பாருங்கள், அவருடைய தங்கச்சி தம்பிமார்கள் வந்தாங்க, யாக்கோபு யோசே. அவர் ரொம்ப பார்க்குற காவலாக வந்திருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் தம்பி தங்கச்சியெல்லாம் வந்திருக்காங்க. என்ன சொன்னார்? யார் எனக்கு சகோதரன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு தாயும் எனக்கு அதாவது தங்கையும் சகோதரனுமாக இருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துடைய ஆட்டிடியூடு. முழுசாக தேவனை விரும்புகிற விஷயம்தான். அப்போ நம்ம இந்த மாதிரி காரியங்களை நம்ம தவிர்த்துட்டு தேவனுக்கு பிரியமாக நடக்கிறத ஒரு மாதிரியை தாங்க இயேசு கிறிஸ்து அங்கே காமிச்சார். இதை கூட பவுல் கூட எழுதுகிறார் இல்லையா? கலாத்தியர் 1 அதிகாரம் 10 வசனத்தில், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா
யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை, இந்த வசனம் பார்த்தீங்களா, நான் இன்னும் இவ்வளவு சத்தியங்களை தெரிஞ்சும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்ல. இது நமக்கு தேவன் டைரக்டாக நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கிற கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதா இருந்தால் நம்ம முழுசாக தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்குறதா அர்த்தம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த ஆட்டிடியூடு தான் வச்சுருக்காரான். இந்த மாதிரி நமக்கு காமிச்சிருக்கார். நான் எப்படி முழுசாக என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தனோ அதே மாதிரி நான் தலைன்னா நீங்கள் சரீரம், நீங்கள் முழுசாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு ஹியூமிலிட்டி, தாழ்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் எப்படிப்பட்ட தாழ்மை இந்த பூமியில் காமிச்சிருக்கார். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து உலகத்தையே அரசாள போகிற ராஜாவாக போகிறார் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே தானியேல் தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. கிளியராக தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் வருகையில் என்ன நடக்கும், 2ஆம் வருகையில் என்ன நடக்கும், எல்லாமே கிளியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுட்டு தாங்க வர்றாரு. அதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:14 வாசிக்கலாம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். பாருங்க, அப்ப சகல ஜாதியாரும் எல்லாரும் அவரை சேவிக்கக்கூடிய கர்த்தத்துவம்னா தெரியும் இல்லையா, கவர்மெண்ட். அவர் கையில் கவர்மெண்ட் வந்தாச்சுங்கிறார். எப்போ? கிறிஸ்து முதல் வருகையில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இது இப்போ கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், தான் ஒரு மகா பெரிய ராஜா. கவனியம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு இந்த பூமிக்குள்ளே வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவராக வந்தார். நம்ம ஏற்கனவே தெரியும், சாத்தானை பற்றி படிக்கிறோம் இல்லையா, நான் வானத்துக்கு ஏறுவேன், புரிதலா, உன்னதமான ஒரு கொப்பாவேன், அதுக்கு மேலே போவேன் எல்லாம் நினச்சான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாழ்மையை காமிச்சார்னா, முதல் தன்னுடைய தாழ்மையை பிதாவாகிய தேவன் அவருடைய மனசில் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் முதல் தாழ்மை எப்படி காமிச்சிருக்காருனா, தன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து இந்த மாம்ச சரீரத்துக்கு மாறினார். பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய தாழ்மை தெரியும். நம்ம நிலைமையிலிருந்து ஒரு செகண்டு கூட இறங்க மாட்டோம் கீழே. புரியுதுங்களா? அதனால தான் ஒரு ஜனரஞ்சகமாக சொல்கிறது உண்டு. ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க, ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வேணால் சத்துணவு டீச்சராக போயிடுங்களேன், உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னால் போவாங்க நினைக்கிறீங்களா? போகவே மாட்டாங்க. அந்த பொசிஷன் விட்டு இறங்க மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி இன்றைக்கி உலகத்தில் யாருமே தங்களுடைய பொசிஷன் விட்டு இறங்க தயாராக இல்லை, கிறிஸ்து ஒருவரை தவிர. அவர் எவ்வளோ பெரிய தாழ்மையை காமிச்சிருக்காருன்னா, முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த மனுஷ சரீரம் எடுத்துட்டாலே வலிக்கும்னு தெரியும். புரியுதுங்களா? அதில் நிறைய நடை, டயர்ட்னஸ்ஸு, நிறைய கஷ்டங்கள், யாகுலம் எல்லாமே இருக்குது, இயற்கை உபாதைகள் எல்லாமே இருக்குது, தூங்கக்கூட முடியல அவர்னால. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர்றதுக்கு தேவன் விரும்பிட்டாருங்கிறத நினச்ச உடனே அப்படியே தன்னை தாழ்த்துறாராம். தன்னை தாழ்த்தினுடைய மிகப்பெரிய அடையாளமே ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து மாம்ச சரீரத்துக்கு அவர் மாறினது. இது கெட்டுப்போன தேவதூர்கள் மாறின மாதிரி இல்லை. அவங்க ஆசை இச்சைகளை தீர்த்து கொள்றதுக்காக கெட்டுப்போன தேவதூர்கள் அதை பண்ணிட்டாங்க. ஆனால் கிறிஸ்து தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறதுக்காக இந்த பூமியில் மாம்ச சரீரத்தில் அவர் வர்றதுக்கு தயாரான. இது ஒன்று. ரெண்டாவது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானுக்கு பேர். சாத்தானுக்கு கீழே வர்றார் பாருங்க, எவ்வளோ பெரிய தாழ்மை பாருங்க. சாத்தானுக்கு கீழே ஒரு 33 வருஷம் இங்கே வாழ்ந்து அவனுக்கு டாக்ஸ் கட்டி, கவனிக்கிறீங்களா? சாத்தானுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ரோமன் கவர்மெண்ட் எல்லாம் சாத்தானுடைய விஷயம் தான், டாக்ஸ் கட்டுறார், அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறார் பாருங்க. சாத்தானே ஆனாலும் இவருடைய ஒழுங்கு தான் அங்கே வந்திருக்கு. ஆனால் அந்த ஒழுங்குக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார். சாத்தானுக்கு கீழே வர்றார், தாழ்மை பாருங்க. தேவனுக்கு கீழே வர்றார், சாத்தானுக்கு கீழே வர்றார். கடைசியில் யாருக்கு கீழே போயிட்டார் தெரியுங்களா? தன்னுடைய சீஷர்கள் குரு, அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா குரு ரொம்ப மேலானவராக இருப்பார், சீஷர்கள் கீழ் இருப்பாங்க. குருவுக்கு சீஷர்கள் பணிவிடை செய்வாங்க. குரு மேலே உட்காந்துருப்பார், சீஷர்கள் கீழே கையை கட்டி உட்காந்துட்டு கேட்பாங்க. அப்படிப்பட்ட குரு இப்போ எப்படி கீழே இறங்குறாருன்னா, மனுஷருக்கும் கீழே இறங்கிட்டார் பாருங்கள். கம்ப்ளீட்டாக கீழே இறங்கி தன்னுடைய சீஷருடைய கால்களை
அவர் கழுவுறார் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதாங்க ரோல் மாடல். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம், கீழே வந்துட்டோம், சாத்தானுக்கு கீழே இருக்கிறோம். அதே சமயத்தில் கிறிஸ்து மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மனுஷருக்கு கீழே. அப்போ சகோதர சகோதரிகளுக்கு நம்ம அவர்களுக்கும் தங்களை தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இது நிறைய பேருக்கு வராது. சத்தியம் கிடச்சோன்னா மேட்டி மேலே தான் நிறைய பேர் போகிறாங்க. அதிகமான தாழ்மை இருக்கணும். அதிகமான சத்தியம் யாருக்கு தெரியுதோ அவர்கள் ரொம்ப ரொம்ப தாழ்மையுள்ளவர்களாக இருக்கணும். அப்போது இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு செயல்பாடு தான் ரெண்டாவது செயல்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மை ரோல் மாடல். கிறிஸ்து ஒரு தாழ்மை இருக்கிறக்கூடிய ரோல் மாடலாக இருக்கார். அதனால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்குறாரு பாருங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை எத்தனை முறை படிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு தெரியும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்கள் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். எந்த வருத்தம்? நியாயப்பிரமாணம். இந்த தலையில் அந்த மாட்டு வண்டிக்கு மேலே நுகம் போடுது இல்லையா, அந்த நுகம் மாதிரி போட்டு அவங்க நிமிந்தே பார்க்க முடியல, குமிச்சிட்டே இருந்தாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். எப்படி இளைப்பாறுதல் தர்றேன்? அதுலேயே 30 படித்தோம்னா, என்னுடைய நுகம் உங்கள் நுகத்தெடுத்து என் மேலே வச்சுங்க, என்னுடைய நுகத்தெடுத்து உங்கள் மேலே வச்சுங்க சொல்லிட்டு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ரொம்ப பஞ்சுமாக இருக்கும், என்னுடைய நுகம் ரொம்ப பஞ்சுமாக இருக்கும், உங்கள் வெயிட் எடுத்து என் மேலே வைங்க, ஃப்ரீயாக இருக்கும்னார். அது என்ன? அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது 29 பாருங்கள். நான் சொல்கிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். இதுதான் அந்த நுகம். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, இது கிறிஸ்துவுடைய கட்டளை, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுங்க. நான் யார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அப்படியே அதை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நீங்கள் சாந்தமாயிடுங்க, மனத்தாழ்மையாயிடுங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நுகம். அப்போது இந்த பூமியில் வாழும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் இந்த சாந்த மனத்தாழ்மையெல்லாம் வராது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு வருமா? தெரியல. அது யாருக்கு வருதோ வரலையோங்கிறது தெரியாது. ஆனால் அவரவர்களுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் வளரணும்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த உள்ளான மனுஷனுடைய கேரக்டரே சாந்தமும் மனத்தாழ்மையும் தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சாந்தத்தோடையும் மனத்தாழ்மையோடையும் தான் இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன? இது நமக்கு தெரிய வேண்டியதில்லை. சாந்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாந்தம்ங்கிறது ரொம்ப அமைதி. அதுக்கு ஆப்போசிட்டு சத்தம் போடுறது, எரிச்சல் படுறது, கூச்சல் போடுறது, கோவப்படுறது, அடிக்கிறது இல்லைங்களா? அப்புறம் அதுக்கு மேலே என்ன சொல்லலாம்? மூர்க்கம். இதெல்லாம் தாங்க சாந்தத்துக்கு ஆப்போசிட்டு. இதெல்லாம் நம்ம செய்யலாமா? இதை ஒரு வேளை செய்கிறோம்னா கிறிஸ்துவுடைய கேரக்டருக்குள்ளே நம்ம இல்லை. அதே மனத்தாழ்மை, அதுக்கு ஆப்போசிட் மேட்டிமை. மேட்டிமை வந்துருச்சுனாலே இந்த குணமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுதான் இருந்தது. புலம்பிகிட்டே இருந்தாங்க, கூச்சல் போட்டாங்க, புரியுதுல, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தாங்க. அப்போ அவங்க முடியல, அவங்களால நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியல. கிறிஸ்து வந்தார், ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, நீ என்ன பண்ணுங்க, என்னுடைய கேரக்டருக்கு மாறுங்க, போதும், நீ யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேங்க சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். அப்போ அதுக்கு அந்த தாழ்மை ஆனதனுடைய அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து முதல் வருகையில் வரும்போது, இப்போ தான் தானியேல் ஒரு வசனம் படித்தோம் இல்லையா, சகல கர்த்தத்துவம் அவர் கையில் தான் போக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே முதல் வருகையில் தேவனுடைய சித்தம் என்னதென்று அவர் அறிந்து கொண்டு அடிமையாக இந்த பூமியில் வரார். கவனிங்க, கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது என்ன? மனுஷனுக்கு ஈக்குவலாக கூட வரலையா, மனுஷனுக்கு கீழே. அதுதான் தாழ்மை. அப்போ தேவனுக்கு கீழே வந்துட்டார், சாத்தானுக்கு கீழே வந்தார், அப்புறம் சீஷர்களுக்கு கீழே வந்தார். இப்போ சாதாரண மனுஷனுக்கு கீழே போயிட்டார். எவ்வளோ டவுன் உள்ளே போயிட்டார் இல்லையா? இதைத்தான் நமக்கு பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வாசிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். திருத்துவம் சப்ஜெக்டில் தான் படிச்சிருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி இருந்தவரா கிறிஸ்து. அதை அவர் கொள்ளையடிச்ச பொருள் மாதிரி நினைக்கல. அதற்கு பதிலாக அவர் என்ன நினைக்கிறார்னா, அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. அப்போது கிறிஸ்துவுக்கு பார்த்தீங்கன்னா சுயாதீனத்தை தேவன் கொடுத்துருந்தார். தேவன் எப்போவுமே கிறிஸ்துவை கூப்பிட்டு நீ போய் இந்த வேலை செய்யணும்னு சொல்லலை. யார் நம்முடைய காரியமாய் போவார் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு தேவன் ஒரு சுயாதீனம் கொடுத்துருந்தார். அந்த சுயாதீனம் எப்படி வேலை செஞ்சதுன்னா, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறதுக்கு தானாக முன் வர்றார். இதை தாங்க நாமளும் ஃபாலோ பண்ணோம். அவருடைய ரோல் மாடல் இதுதான். பாருங்கள், கலாத்தியர் 5:13 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நம்மளை பார்த்து சொல்றார், நீங்கள் சுயாதீனத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது புரிதல்ல என்ன அர்த்தம், சுயாதீனம் என்ன அர்த்தம்? இந்த பூமியில் கவனிச்சு பாருங்கள், ஒரு 50 வயசு இருக்குது நமக்கு, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கும், கை நிறைய சம்பளம் வருது. யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. யாரு கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு மேலே யாரும் இல்லை. அப்படி வச்சுங்க. நான் ஒரு புது சிருஷ்டி. எப்படி இருக்கணும்? என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நிறைய பேர் எப்படி தெரியுங்களா இருக்காங்க, யாருக்கு நம்ம கேட்குறதுக்கு யாரும் இல்லைங்கிறனால தான் அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்துடக்கூடாது. தேவனை அசட்டை பண்ணுற மாதிரி ஆகிடும். என்னை யார் கேள்வி கேட்கலைன்னா கூட, நான் இவ்வளவு சம்பளம் வாங்கினா கூட, நான் இவ்வளவு எனக்கு சுயாதீனம் இருந்தால் கூட, என்னுடைய சுயாதீனத்தை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கணும். அதுதான் ஒரு உண்மையான புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை. அதனால தான் அங்கே வசனம் பாருங்கள், நீங்கள் சுயாதீனத்துக்கு தான் அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் நீங்கள் அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்கள், ஊழியம் செய்யுங்க. இன்னொரு இடத்துல 1 பேதுரு 2:16 நீங்கள் சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை எதுக்கு பயன்படுத்தாதீங்க, துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருங்க, தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம யாருக்கு அடிமையாக வந்திருக்கோம்? ஞானஸ்தானம் என்ன கெடுத்தமோ அன்னைக்கு தேவனுக்கு அடிமை. ஒரு எஜமானுக்கு அடிமையானதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போய் அடிமை வேலை செஞ்சோம்னா நம்ம யாரை ஏமாத்துறது அர்த்தமாயிடும். நம்முடைய எஜமானை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். எஜமான் கண்டுக்கிறதுல நினைக்கிறீங்களா? அவர் ஒரு டைம் வரும், அவர் நல்லாவே கண்டுக்குவார். எந்த ஒரு அடிமையும் ஒருத்தன் பாருங்கள், அந்த காலத்தில் இந்த நீக்ரோஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் தெருவில் வச்சு விற்பாங்களாம். ₹1 ₹2 அடிமை வேலைக்காக. இப்போல்லாம் அப்படி செய்ய முடியாது. அப்போ அந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு போய் அவன் அடிமை வேலை செய்ய சொல்லுவாங்க. அவன் 2 நாள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவனை அங்கேயே வெட்டி புதைச்சிருவாங்களாம். புதைச்சி அங்கே ஒரு மரத்தை நட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய் இன்னொரு வேலைக்காரனை யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது அந்த அடிமைக்கு என்ன நாலேஜ் இருக்குது தெரியுங்களா? நம்ம ஒழுங்காக வேலை செய்யலைன்னா வெட்டிடுவார். இங்கே என்ன பிரச்சனை தெரியுங்களா? நமக்கு ஏன் பயம் இல்லை தெரியுமா? பைபிள்லேயே ஒரு வசனம் இருக்குது, நம்ம செய்கிற காரியங்களுக்கு தேவன் உடனடியாக தண்டனை கொடுக்கலங்கிறதுனால ஓவர் தைரியம், நமக்கு என்ன வேணாலும் பண்ணிடலாம், தேவன் நம்மளை கண்டுக்கிறது இல்லைன்னு. அப்படி அல்ல, ஒரு ரைட் டைம் வரும்போது தேவன் அடிச்சாருன்னா நம்மளால் எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா எந்த சந்தர்ப்பத்தில் தேவன் அந்த நீதியை நிலைநாட்டுவார் தெரியுங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாம்சத்தில் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தை தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டு, அப்பா என்னால் இது முடியல, எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது தேவன் என்ன செய்வார்னா, அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா கூட அதுக்கான சில சூழ்நிலைகளை கொடுத்து நம்மளை அந்த மாம்ச பலவீனத்தில் வெளியே கொண்டு வந்துடுவார். மேட்டிமை ஆறாங்க. அது மேட்டிமையை பற்றி படிக்கிறோம். மனமேட்டிமை உள்ளவன் தேவனுக்கு அருவருப்பானவன். அது ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் மேட்டிமையாக போயிட்டு சில அடி வாங்கி கூட உள்ளே வந்துடுவாங்க. யாரை தேவன் மன்னிக்கிறதில்ல தெரியுங்களா? சொல்லுங்கள், யாரை தேவன் மன்னிக்கிறதில்ல? பைபிளை படிச்சிருக்கிறோம். இந்த சிறியனுக்கு ஒருவர் இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கொண்டு சமுத்திரத்தில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டார். அப்போது ஒருத்தர் கிரைண்டிங் ஸ்டோன் வச்சு கட்டி சமுத்திரத்தை விட்டால் என்ன ஆகும்? வெளியே வர முடியாது. அழைப்பை விட்டு நம்ம என்னைக்கு வெளியே போயிட்டோமோ அதுக்கப்புறம் திரும்ப வாங்கவே முடியாது. அன்புக்குரிய சகோதரரே, நம்ம சத்தியத்தில் ஊழியம் பண்ணினாலும் பரவாயில்ல, மற்றவர்களை இடர பண்ணிடக்கூடாது. நம்முடைய சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக வச்சிருக்கக்கூடாது. நம்ம தேவனுக்கு அடிமை. அதனால தான் கொரிந்தியருக்கெல்லாம் பவுல் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தேவனுக்கு அடிமையாக இருங்க.
தேவன் விரும்புகிறத செய்கிறவன் தான் தேவனுக்கு அடிமை. ஒரு அடிமை தன்னுடைய எஜமான் விரும்புகிறத தான் செய்ய முடியும் இல்லையா? சில அடிமைகள் இப்போ நம்மெல்லாம் அடிமைகளாக வரல, நமக்கு தேவன் முழு சுயாதீனத்தை கொடுத்துருக்கார். அன்பு என்பதே அந்த சுயாதீனத்தை வாங்கிட்டு தேவன் எஜமான் மேலே வைத்த அன்பை நம்ம எப்படி காட்டுறதுன்னா, என் சுயாதீனத்தை ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு தேவனுக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதை குறித்து தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பார்த்தீங்களா? அப்போ தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ ஒரு அடிமையினுடைய வேலை என்ன? வெறுமை. தனக்கென்று எதுவும் இருக்கக்கூடாது, சொந்த விருப்பு வெறுப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த வெறுமையாக்குற நிலைமை தான் கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். அப்போது ஒரு முற்றிலும் தேவனுக்குரிய மகனாக இருந்து, ஒரு மகாராஜாவுடைய பிரின்ஸு, இளவரசனாக இருந்து, ஒரே பேரான குமாரனாக இருந்து, கவனிக்கிறீங்களா? சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேனவராக எத்தனை டைட்டில் வச்சுருக்காருங்க கிறிஸ்து. ஆனால் இந்த பூமியில் முதல் வருகையில் வரும்போது எப்படி வர்றார்? அடிமையின் ரூபம் எடுத்து. அதுதாங்க தேவன் மேலே வைத்த அன்பை. இந்த ஆட்டிடியூட் இருக்கணும். அப்போ நம்ம சில பேர் சொல்லுவோம், நான் யாருக்கு அடிமையாக மாட்டேங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னையெல்லாம் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஸோ அது மனுஷருக்கு வேணாம், நான் மனுஷருக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லலாம், அல்லது இந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லலாம். இப்படி ஒரு குடி பழக்கம் இருக்குன்னா இந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன், சினிமா பார்க்குறது இனிமேல் அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், அப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லணும்? தேவனுக்கு அடிமையாக இருப்பேன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் தேவன் இருந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ரியாக்ஷன் பாருங்கள். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு கீழே இறங்கினாரோ இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்கள். பிலிப்பியர் 2:9 வாசிக்கலாம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பாருங்க, எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கான மேலான நாமத்தை. அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது எவ்வளவு ஒரு தாழ்மையாக வந்தார் இல்லையா? இதை நமக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மனத்தாழ்மை சாந்தம் இருந்தது இல்லையா? அதே ரோல் மாடல் யாருக்கு இருக்கணும்? இப்போ நமக்கு இருக்கணும். அதைத்தான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுறார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நீங்கள் அன்பினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க. அப்போ முதல் பாயிண்ட் முழு இருதயத்தை கொடுத்தார். ரெண்டாவது மிகவும் தாழ்மை உள்ளவரா, இதுதான் ரெண்டாவது அந்த ஆட்டிடியூட். மூணாவது முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுதல். புரியுதுல? முற்றிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தனக்கென்று எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்புகள் ஆசை இச்சைகள் இல்லாமல் தேவன் விரும்புகிறத மட்டும் செய்கிறது. நம்ம ஏற்கனவே பிலிப்பியரில் படித்தோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, கமா இருக்கா? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனத்தை எப்படி படித்தா புரியும்னா, கிறிஸ்து மனுஷரூபமாய் காணப்பட்டு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே தம்மை தாமே தாழ்த்தினால தான் மனுஷரூபமாக வந்தார். அப்போ தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம், அதாவது கிறிஸ்து பாருங்க சிலுவையின், அதே அந்த இடத்துல சிலுவையின் மரண பரியந்தங்கிறத மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறார். நிறைய பேர் பவுல் சொல்கிறார், இந்த பூமியிலே சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க நிறைய பேர் சிலுவைக்கு பகைங்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய துன்பத்தை தாங்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லையா? இன்பத்தை தாங்கிறதுக்கும் குரூப்பு கோஷ்டி சேரக்கு வேணால் தயாராக இருப்பாங்க. தனியாக நின்று அவமானப்படணும் கிறிஸ்து மாதிரி. கிறிஸ்து தனிமையாக்கப்பட்டார், எல்லாராலும் வெறுக்கப்பட்டார், கைவிடப்பட்டார், சொந்த சீசர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒரு தனி மரமாக நின்னார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி தனியாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க? ஒருத்தர் நிற்க மாட்டாங்க, 2 பேர் ஸ்கூட்டு சேர்த்துவாங்க, அப்படித்தான் இருப்பாங்க ஒழிய நான் தனியாக கடவுளுக்காக நிற்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டான். கவனிக்கிறீங்களா? அது எதற்கு நிகரானது என்று சொல்லி கவனிக்கும் போது சில பேர் நான் தனியாக நிற்கிறேங்கிறது மேட்டிமையை அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்படி இல்லை, அவர் யார்கிட்டையும் கூட்டு சேர மாட்டாருங்க, தனியாக நிற்பார், அது வேறு, அது மேட்டிமை. இது அப்படி இல்லை. அந்த துன்பத்தில் கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கைவிடப்படும் போது யாருக்கிட்டையும் போய் சப்போர்ட் தேட மாட்டாங்க. கவனிங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாராலும் கைவிடப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி யாருக்கிட்டையுமே சப்போர்ட் தேட மாட்டாங்க. அப்பவும் அவர் தேவனை நோக்கி பார்த்தார். அதே மாதிரி தான் திருச்சபையும் தேவனை நோக்கி பார்ப்பாங்க. ஏன்னா
அவர்கள் தேவனுக்கு மட்டும் கீழ்ப்படுகிற மனநிலையில் இருப்பான். கீழ்ப்படிதல் என்பது நல்லா புரிஞ்சுக்கலாம், அதுலேயும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது, கருத்துருக்கள் இருக்குது. ஒன்று, முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். அடுத்தது, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாராம். கவனிக்கிறீங்களா? எப்படி கீழ்ப்படிஞ்சார்னு சொல்லி கவனிக்கும்போது, ஆண்டவர் இந்த பூமியில் வருவதற்கு முன்னாலேயே இவர் எப்படியெல்லாம் பாடுபட வேணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே படிச்சிருக்கோம். இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு தான் அந்த 40 நாள் 10 வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் கிளியராக படிச்சுட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு கீழே வந்துட்டார். இப்போ அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த பாடுகள் அவர்னால் அனுபவிக்க முடிச்சது. புரியுதுங்களா? இன்றைக்கி நமக்கு நிறைய தேவனுக்கு கீழ்ப்படிவோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம். ரெண்டும் ஒன்று தாங்க. புரியுதுங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. இதை புரியாத 2 பேர்த்துக்கிட்ட அவர் பேசுகிறார் பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம், எம்மாவூர் சீஷர்கள் படித்தோம் இல்லையா, அவர்கள் இடத்துல சொல்லிட்டு போகிறார் பாருங்கள். லூக்கா 24, 45, 46 வாசிக்கலாம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. பாருங்க, எழுதியிருக்கிறபடி இந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப கிறிஸ்து பாடுபடணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழு. இது எழுதியிருக்கா ஏற்கனவே. அப்ப எழுதியிருக்கிறத கிறிஸ்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த பாடுகளுக்குள்ளே போனார். அதுதாங்க கீழ்ப்படிதல். அப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாலே இந்த உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நான் வெளியே வந்துடணும், நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான், இதெல்லாம் கிளியராக இருக்குது. அப்போ இதுக்கு கீழ்ப்படிஞ்சு வெளியே வரும்போது தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். இடுக்கமான வாசலில் போகணும்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இடுக்கமான வாசலில் போகாமல் மறுபடியும் விசாலமான வாசலில் போனால் அது எங்கே போகும்னு சொல்லிட்டு படிக்கிறோம். கேட்டுக்கு தான் போகும். விசாலமான வழி கேட்டுக்கு தான் போகும், இடுக்கமான வழி அது ஜீவனுக்கு போகிறவார். ஸோ இந்த வாசலை திறந்தவரே கிறிஸ்து தான். அதனால் அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரார் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கீழ்ப்படிதலை ப்ராக்டிஸ் பண்ணுறாராம். ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்கிறாருங்கிறது என்ன அர்த்தம்? ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்போ டாக்டர்கள்லாம் என்ன செய்வாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, டாக்டர்கள் மருத்துவம் பார்க்குறாங்கங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ப்ராக்டிஸுங்கிறது என்ன தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு மருந்து வரும், நாளைக்கு புதுசாக இன்னொரு மருந்து வரும். நான் இன்றைக்கி இருக்கிற மருந்து தான் கொடுப்பேன்னு ஒரு டாக்டர் சொல்ல முடியாது. நிறையா அதுக்குரிய டெக்னாலஜி அதிகமாக வளரும்போது, மருந்துகள் வளரும்போது அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் அப்போ நம்ம சத்தியம் தெரிய 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 அதற்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். ஒரு ட்ரூத் தெரியுதா, உடனே அதுக்கு கீழ்ப்படிச்சிடணும். கிறிஸ்து இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தான் இந்த பூமியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பிள்ளைகள் கூட இப்படி தான் இருக்கணும். ஒன்று வேண்டாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு முறை அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் ஒரு முறை இந்த எரேமியாகிட்ட அவங்க பேசின ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. எரேமியா 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களுக்கு ஒருத்தர் அனுப்புகிறேன், அவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்லும்போது வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி எழுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியையும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியம் உண்மையுமான சாட்சியாக இருக்க கடவர். கவனிங்க, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி. இப்போ தேவன் ஒருத்தர் அனுப்பிச்சு எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி. இன்றைக்கி அதே தாங்க. தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாலும் சரி, அது நன்மையானாலும் சரி நமக்கு தீமையானாலும் சரி, உடனே என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அப்படின்னா அங்கே போய் அந்த கிணத்துல விழு அப்படின்னு தேவன் சொன்னால் விழுகணுமா? ஆமாங்க, விழுகணும். சாத்தான் சொல்கிறதெல்லாம் கேட்குறோமில்ல. இங்கே போனால் போகிறோம், இதை செய்யணும்னா செய்கிறோம், இதை சாப்பிட்னா சாப்பிட்றோம். அது தேவனுக்கு பிரியம் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் சொல்கிறத செஞ்சுட்ருக்குறோம். தேவன் சொல்கிறத செய்ய மாட்டோமா? இஸ்ரேல் ஜனங்களே ஒரு காலத்தில் சொல்கிறாங்க பாருங்க, எப்படி நீங்கள் அனுப்பின யாராக இருந்தாலும் சரி, அது கடவுளுடைய கட்டளை, அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி கீழ்ப்படிறோம். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கு மேலே இருக்கணுங்க. எப்படி இருக்கணும்? அது சாவானாலும் சரி. இதை தாங்க பவுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார்.
புரியுதுங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்டை பேசலாம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் மரணமே ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கணும். கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். சின்ன கீழ்ப்படிதல் கூட தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். புரியுதுங்களா? பேதுருக்கிட்டெல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஊழியம் செய்யும்போது அடிச்சுட்டு இனிமேல் தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. தைரியமாக சொல்லிட்டு வர்றாங்க பாருங்கள். அப்போஸ்தலர் 5:29 பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க. இதே பேதுரு தான் யாருன்னு தெரியாதுன்னு மறுதளிச்சார் இல்லையா? இப்போ அடி வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கவனிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி இந்த சாய்ஸ் எடுக்கணும், யாருக்கு கீழ்ப்படிய போகிறோம். இன்றைக்கி மனுஷர் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு நமக்கு நிறைய ஆர்டர் போடுவாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆர்டர் போட்டே நம்மளை கீழே தள்ளி அழிச்சிடுவாங்க நம்மளைய. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். இந்த ஆட்டிடியூடே வெறுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அதை வெறுக்காமட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்முடைய அழைப்பு தெரிந்து கொள்ளும் என்ன ஆயிருந்தீங்களா, ரெண்டும் போயிடும். நம்ம பரலோக ஆசீர்வாதம் போயிடும், பூலோகத்தினுடைய காரியங்கள் போயிடும். அது எது வரைக்கும் கொண்டு போகும் தெரியுங்களா? நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது இட் லீட்ஸ் டு செகண்ட் டெத் அப்படிங்கிறார். 2ஆம் மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுமா. அந்த டேஞ்சருக்குள்ளே போகக்கூடாங்கிறக்காத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு தூரம் சத்தியத்தை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இதில் என்ன ஆச்சரியம்னா, நம்ம நார்மலாக இருக்கிற போது கீழ்ப்படுகிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. கிறிஸ்து எப்போ கீழ்ப்படிஞ்சார்? அவர் பட்ட பாடுகள், கஷ்டப்படும் போது, அவமானப்படும் போது கீழ்ப்படியணும். அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம் அல்லது ஒரு ஆக்ரோஷம் அல்லது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சோர்வு வரும். ரெண்டுமே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தான், ஒரு பிரச்சனைக்குள்ள இடுக்கம் நெருக்குவாங்க நம்மளை போட்டு, இதை பண்ணும்பாங்க, பண்ண மாட்டேன்னு சொல்லணும். தேவனுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லணும். இல்லை நீ பண்ணித்தான் ஆகணும்பாங்க. புரியுதுங்களா? நான் மனுஷரையா தேவனையா? அந்த இடத்துல தேவன் நம்முடைய அந்த இருதயம் முழுவதும் ஆக்கிரமிக்கும் பொழுது நம்ம முழு இருதயத்தோட தேவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படிஞ்சிருவோம். இந்த கீழ்ப்படிதல் நம்முடைய ரோல் மாடல் கிறிஸ்துவுக்கு இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலையும், தன்னுடைய மரணத்திலையும் சிலுவையிலையும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். எப்படி கீழ்ப்படிஞ்சார் சொல்லுங்கள்? சிலுவையில் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார்? ஏற்கனவே இருக்கேன், அடிபடணும். ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, அந்த சாட்டவாரில் அடிச்சிருவாங்க, துப்புவாங்க, தன்னை அவமானப்படுத்திடுவாங்க. வசனங்கள் ஏற்கனவே இருக்குது. அப்போ அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கறது தான் கீழ்ப்படிதல். சத்தம் இல்லாமல் இருந்தார் பாருங்க. எப்படி இருந்தார்? அடிக்கப்படுகிற ஆட்டை போல. இப்படி தாங்க நம்மளும் இருக்கணும். புரியுதுனா? நம்முடைய மெய்ப்பனே இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆடுகள் முரட்டாடுகளாக இருக்கலாமா இல்லையா? ஆட்டுக்குட்டிகளாக இருக்கணும் நம்மெல்லாம். புரியுதுங்களா? ஆட்டுக்குட்டிகள் பாருங்கள் எப்படி இருக்கணும்னா, அது ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி. அடிக்கப்படும் போது அந்த ஆட்டுக்கு தெரியாது. அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையில் இருக்கணும். இது 3வது. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் தவறுகிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. கவனிக்கிறீங்களா? 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நிறைய பேர் தவறிடுறாங்க. இந்த பாயிண்ட் இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சத்தியத்தில் நடக்க முடியவில்லை. என்னன்னு சொல்லுங்க? அது இயேசு கிறிஸ்து 4வது அவர் அனுபவித்த ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? தேவனிடத்தில் அடிக்கடி ஜெபம் செய்து கொண்டிருந்த ஒரு ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெயர் சபை போதரெல்லாம் ஜெபஜீவியம் எல்லாம் பேசுவாங்க. ஜெபம் பண்ணுறோம், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறோம், முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம், என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்மெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. புரியுதுல்ல? நம்ம இந்த முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதெல்லாம் ப்ராக்டிஸே இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்லி கொடுத்த மூத்த சகோதரர்கள் சில பேர்லாம் ஜெபம் என்று சொன்னோன்னே உடனே முட்டிங்கால் போட்டுருவோம். முட்டிங்கால் போடுறது எது தெரியுங்களா? அது ஒரு தண்டனையினுடைய சின்னம். அது கடவுள் முன்னிலையில் நம்மளை அப்படியே நம்மளை தாழ்த்துறதுடைய அடையாளப்பா. நான் பாவி அப்படியே தலையை குனிச்சிட்டு ஜெபம் பண்ணுறது, உங்களை பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லை, அவ்வளோ பெரிய பாவியாக இருக்கேன், தயவுசெய்து இறக்கம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. புரியுதுங்களா? கிறிஸ்து அவர் பாவம் இல்லாதவர், மாசு மறுவற்றவர், எந்த சூழ்நிலையும் அவர் பரிசுத்தமானவர்.
அவர் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தன்னுடைய பிதா கிட்ட டைரெக்டாக இருக்கலாம். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். இந்த மூத்த சகோதரர் எழுதும்போது he got power but he seek God by prayer அப்படின்னு எழுதியிருக்கார். அவருக்கு தேவன் முதல் வருகையில் வரும்போதே தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தாராம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவர் யாரை தேடிட்டு இருந்தாராம்? அத்தனை பவரி உள்ள வச்சுக்கிட்டு அப்பான்னு பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்குறார் பாருங்க. அதுதாங்க தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பினுடைய பயத்தினுடைய உச்சக்கட்டம். நம்ம தேவனுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே அடையாளம், தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நம்ம உண்மையாலுமே தேவனுக்கு பயப்படுறோங்கிறது முக்கியமான அடையாளம்னா நம்ம அடிக்கடி தேவனிடத்தில் பண்ணக்கூடிய ஜெபம், அந்த லைஃப் தான். சில பேர் என்ன ப்ராக்டிஸ் வைப்பாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பயபக்தி, அப்படியே பெட்டில் உட்காந்து அப்படியே பயபக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சாப்பாட்டுக்கு உட்காந்து தட்டு மேலே அப்படி வச்சு அப்படியே என்ன அது, அதில் நடிப்பு. அப்படியெல்லாம் பண்ண தேவன் தெரியும் நம்ம எப்படி என்ன மனநிலையெல்லாம் தெரியுங்க. அப்படியே அந்த தோசை மேலே வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுறது இல்லையா? சில பாஸ்டருக்கெல்லாம் இப்போ காணிக்கை கொடுத்தோன்னா காணிக்கை பைபிள் மேலே வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். ஜெபம் என்பது தேவனோட நம்ம பேசக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை. அப்புறம் நைட்டு தூங்கும்போது பயபக்தி, அப்படியே ஆண்டவரே அப்படின்ட்டு, அவ்வளோதானா? இயேசு கிறிஸ்து காலையில் எந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணிட்டு நைட் தூங்கும் போது ஜெபம் பண்ணார் அப்படின்னு இருக்கா? எப்போ தெரியுங்களா ஜெபம் பண்ணார்? பைபிளில் படிச்சிருக்கோம். எப்பப்பவெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் அவர் என்ன ஆயிடுவார் தெரியுங்களா? தனியாக போயிடுவார். நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? தனியாக செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவோம். யாருக்கிட்ட பேசுகிறோம்னு தெரியல, கட்டாயமாக தெரியும் தேவன்கிட்ட இல்லை, தனியாக போயிடுவோம். நம்ம செய்யக்கூடிய தெரியாதுங்கிறக்கா தனித்தனியாக போகிறோம். பார்த்தீங்களா? இந்த தனியாக போகிறக்கும் இயேசு கிறிஸ்து தனியாக போகிறக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தனியாக போகிறாருன்னா அவர் தேவனிடத்தில் பேச போகிறார். நாம் தனியாக போகிறோம்னா எங்கேயோ ராங்காக பேச போகிறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? 4 குடும்பம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். இருங்க ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன்ட்டு போகிறது. படிச்சிருக்கு எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் ஒளிவு மறைவு இருந்துடக்கூடாது. எதாக இருந்தாலுமே யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான பார்வை, யதார்த்தமான சிந்தனை, இதுதான் கிறிஸ்து வச்சுருந்தனால அவர் தேவனிடத்தில் டைரெக்டாக பேசுகிற ப்ராக்டிஸ் இருந்தார் எப்போதுமே. நம்ம ஏற்கனவே படிச்ச முடியாது. அப்படி ரோட்டில் போயிட்டுருப்பார், திடீர்னு தேவன் அங்கே வானத்துக்கு நேர் எடுத்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளெல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் போயிட்டே இருப்பார். ஸோ இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பப்போவெல்லாம் தன்னுடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராகிறாரோ அதுக்கு முன்னாடியே தேவன்கிட்ட அவர் ப்ரேயர் பண்ணிடுவார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே அந்த அற்புதங்கள்லாம் செய்ததுக்கப்புறம் தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறார். அப்போ இவர் என்ன நினைக்கிறார்? ஏன் தனியாக போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, தேவனிடத்தில் பேசும் பொழுது எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் இருந்துடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அடுத்தது முழுசாக தேவன்கிட்ட கவனம் செலுத்தணும்னா அதுக்கு ஒரு தனிமை தேவை. வேறு தனிமை பற்றி நம்ம பேசவே இல்லை. தனியாக உட்காந்து டிவி பார்க்குறது, யாருக்கும் தெரியாமல் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்போம். எதை பார்க்குறோம்னு தேவன் மேலிருந்து பார்த்துட்டு இருப்பார், அது வேறு விஷயம். யாருக்கும் தெரியாமல் செல்ஃபோன் பார்த்துட்ருப்போம். இதற்குத்தான் நம்ம தனிமையை பயன்படுத்துகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனிமையை பயன்படுத்தினதே தேவனிடத்தில் அவர் உறவாடுவதற்கு. அப்போ என்ன தான் பேசிகிட்டு இருப்பார்? நமக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்கார்? உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருப்பதாக. அப்புறம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. இப்போ கிறிஸ்து என்ன பேசிகிட்டு இருப்பார்? எப்படி புரிஞ்சுக்கலான்னா, பிதாவாகிய தேவன் எவ்வளவோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கார், கிறிஸ்து இங்கே இருக்கார். ஆனால் 2 பேரும் எப்படி பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பக்கத்து சேரில் உட்காந்துக்கிற மாதிரி. அதனால தான் இங்கிருந்து தேவனுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாத்தையும் தேவன்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கார். அதுதான் ஜெபம். அப்போ என்ன பண்ணியிருப்பார்? அப்போ நான் இந்த மாதிரி போனேன், இப்போது 5000 பேர் புருஷர்கள் இருந்தாங்களா, அப்போ என்ன பண்ணேன்?
இத்தனை பேர் இருந்தாங்க. அப்போது திடீர்னு 5 அப்போ 2 மீன் தான் வச்சுருந்தாங்க. நல்ல வேலைப்பா, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன், நீங்கள் நல்ல வேலை என்ன பண்ணிக்கா, அந்த ஆவியை கொடுத்தீங்க, அங்கே எல்லாத்துக்கும் பரிமாறிட்டேன், அப்பா ஸ்தோத்திரப்பா, எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அந்த ஆட்டிடியூட் பாருங்கள். கிறிஸ்து இப்படி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். தனியாக அப்படியே பேசிட்டு போனோம்னு வச்சுங்க இல்லையா, அது எல்லோரும் முன்னாடியே பேசினா நம்ம பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தனிமையாக இருக்கும்போது தேவனிடத்தில் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் அந்த பேசுகிற கவனம் இருக்கு இல்லையா, அந்த கவனத்தில் ஒரு பயபக்தி இருக்கணும். தன்னுடைய சீஷர்களை செலக்ட் பண்ணுற போது கூட ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ பயபக்தியாக ஒரு நைட்டு ஃபுல்லாக தேவனோடு இருந்திருக்கார் பாருங்கள். லூக்கா 6:12 வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாருங்க, அப்போ ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இது அவர். நாம ஒரு நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோன் பார்த்துட்டுருக்குறான் பிரதர் அப்படிங்கிறாங்க சில பெற்றோர்கள். எப்போ பார்த்தாலும் 11 மணிக்கும் செல்ஃபோன் பார்க்குறான், 12 மணிக்கு எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபோன் பார்த்துருக்கிறார் பிரதர், அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருந்திருக்கார், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். அப்போ என்ன கைடன்ஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜெபம் என்பதே தேவனிடத்தில் ஏறெடுக்கக்கூடிய நன்றிகளும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கைடன்ஸ் எதிர்பார்ப்புகளும் தான். அப்போது இவர் என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணியிருக்கணும். அப்போ நான் ஊழியம் பண்ண போகிறேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு வருவாங்க, எப்படிப்பட்ட ஜனங்களை நான் சேர்த்துக்கணும், எப்படிப்பட்ட அவங்ககிட்ட நான் எப்படி மூவ் பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேச்சுக்களோட அடங்கிய ஒரு தெய்வ பக்திக்குரிய ஜெபம் தான் கிறிஸ்து தேவனிடத்தில் ஏறெடுத்திருக்க வேணும். இப்போ நமக்கும் அதே தான். இதில் என்ன விசேஷம்னா, நம்மளாம் எப்போ தெரியுங்களா ஜெபம் பண்ணுவோம், கவனிங்க, நம்மளாம் எப்போ ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்து அதனுடைய தாக்கம் அதிகமாகும் போது ஐயோ அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கு தாங்க பெரிய வித்தியாசம். அவர் எப்போ ஜெபம் பண்ணார் தெரியுமா, ஒரு பெரிய ட்ரிபுலேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறார். நம்மளாம் எப்போ ஜெபம் பண்ணுவோம், வந்ததுக்கு பின்னாடி அதே தாக்கத்தில் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்து அந்த ஒரு பெரிய வியாகுலத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணுறார். வாசிக்கலாம், லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் மெமோரியல் டைமில் எடுத்துருக்கிறோம். அப்போது இவர் தேவனிடத்தில் தன்னுடைய முழு சிந்தையை கொடுத்து நான் செய்யக்கூடியது உங்களுக்கு பிரியமாக இருக்குதா இல்லையா என்கிறத திரும்ப திரும்ப தேவன்கிட்ட கேட்கும்போது அந்த டென்ஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வேர்வை என்னவா மாறுதான், ஒரு வேர்வை பிளட்டாக மாறுதுன்னா உடலில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு யோசனை பண்ணிப்பார். எந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன், எந்த அளவுக்கு ஒரு உடலினுடைய ஒரு தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் தேவன் மேலே வைத்திருந்த பயபக்தி தான். பயபக்தி. அந்த பயபக்தியில் தேவனிடத்தில் மன்றார, அப்பா நான் இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறேன், எனக்கு தெரியும் அவன் வரும், அதுக்குள்ளே போகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்கிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஏசாயாவெல்லாம் படிச்சிருக்க முடியாது, நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. அந்த வசனம் நல்லா தெரியும். அப்போ தேவனிடத்தில் அவர் மன்றாடக்கூடிய மன்றாட்டில் இவ்வளோ விஷயங்கள், ரொம்ப ஜாக்கிரதையான அணுகுமுறை அது. எந்த வகையிலையும் தவறு இருக்கக்கூடாது. அப்பா எப்படியாவது இதை சரி பண்ணும். அந்த மாதிரி தேவனிடத்தில் அந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட அந்த செயல்பாடு இருக்கான்னு பாருங்கள். நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம், பிரச்சனை தான் வரவே இல்லையே, வந்ததுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனை வரும்னு ஏற்கனவே பைபிள் சொல்லியிருக்குல்ல. இடுக்கங்கள் நெருக்கங்கள் எப்போ வேணாலும் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ஜனங்க வருவாங்க, சூழ்நிலைகள் வரும், அது முன்னாடியே வரும்னு சொல்லிட்டார். நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல என்ன ஜெபம் பண்ணணும், அப்பா இந்த நாள் முழுவதும் நமக்கு பிரியமாக இருக்கிறதுக்குரிய சூழ்நிலையை கொடுத்துருங்க. என்னால் முடியல, நான் பலவீனமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீங்கள் என்னால் பண்ண முடியும், அந்த சூழ்நிலையை மாற்றிருங்க, என்னால் அது முடியல என்று சொல்லி மனப்பூர்வமாக ஜெபம் பண்ணும்போது தேவன் வடக்க போகிற வழியை அப்படியே தெற்காக மாற்றுவார். நம்மளால் முடியல, அவனுக்கு தெரியும். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குவார்னு படிச்சிருக்க முடியாதது தான். ஆனால் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறத உடைய மைண்டை நீங்கள் கொடுங்க, உங்களுடைய மனசை தேவன்கிட்ட காட்டுங்க.
எதுவாக இருந்தாலும் சரி, கேவலமான தப்பாக இருந்தாலும் சரி, தனியாக போய் ஜெபம் பண்ணுங்க. அதான் அவனுடைய அர்த்தம். அப்போ இந்த ஒரு தப்பை என்னால் திருப்பி செஞ்சுட்டே தான் இருக்கேன், என்னால் முடியவே மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, புரியுதுல? இதன் நிமித்தம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படியாவது இதிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு, அப்போது தேவன் என்ன செய்வார்? டைரெக்டாக வந்து நம்ம அப்படியே மனசை அப்படி தனியாக மாற்றுவார்னு இல்லை, அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்றும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஓ, இதை மாற்றுறதுக்கு தான் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாட்டுக்குள்ளே வந்துடணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ரோல் மாடலாக இருக்கார். ஒரு கொஞ்சம் நேரம் தனிமை கிடச்சுன்னா அந்த தனிமையில் செல்ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு, கவனிக்கிறீங்களா, மற்ற காரியங்களை யாருக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்கிறத விட்டுட்டு தேவனிடத்தில் ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்களேன். 10 நிமிஷமெல்லாம் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஊறிட்டோம் உலகத்தில். ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் முழுசாக இருக்கணும், அவ்வளோதான். முழுசாக 2 நிமிஷம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. இதற்கு தேவன் கட்டாயமாக பதிலளிப்பார். இது 100% சத்தியமான வார்த்தை. நாங்கள்லாம் அனுபவிச்சனால தான் இதை சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உண்மையான ஜெபம் அது எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாலும் தேவன்கிட்ட நம்முடைய முழு மனசையும் திறந்து காமிச்சு நம்மளால் முடியலன்னு சொல்லும் பொழுது தேவன் அதுக்கு கட்டாயமாக ஒரு பதில் கொடுப்பார். இது சத்தியமான வார்த்தை. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். அதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கிட்டு, அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். அப்போது தன்னுடைய பாட்டு வந்து சரியான முறையில் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படிங்கிறத தேவன்கிட்ட அவர் கேட்டு அது அந்த நிமித்தம் அவர் ஆனார் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன், அந்த டென்ஷனில் தான் வேர்வை இரத்த துளிகள் அவர் தான். அதுக்கு தேவன் சரியான பதில் கொடுத்தார். எப்படி சொல்லுங்க? தேவனிடத்தில் போய் மன்றாடுறார், தேவனிடத்தில் வியாகுலப்படுறார் பாருங்கள். மற்றவங்கிட்டெல்லாம் வியாகுலப்படல, தேவனிடத்தில் தான் வியாகுல. இத்தனைக்கும் தேவன் எப்படி பதில் கொடுத்தார்னா கைவிட்டு பதில் கொடுத்தாராம். இது வந்து நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத ஒரு செயல்பாடு. தேவன் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் பாருங்கள். ஒட்டுமொத்த ஜனங்கள் திருச்சபைக்காக தேவனிடத்தில் போய் மன்றாடின கிறிஸ்துவை தேவன் என்ன பண்ணுறாருனா கைவிட்டு, அதான் சூழ்நிலை, கைவிட்டு ஒட்டுமொத்த ஜனங்களையும் தன்னோட எடுத்துக்கிறார். கிறிஸ்துவையும் ரொம்ப நாள் இந்த பூமியில் இருக்க விடலை. கவனிக்கிறீங்களா? கரெக்டாக 3 நாள், 2 நாள் தான். 3ஆம் நாள் தன்னுடைய மகனை அப்படியே தூக்கிட்டார் மேலே. ஏன் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மேலே வைத்த அன்பு இருக்கு பாருங்கள். அந்த அன்பு அவ்வளோ சாதாரணமான அன்பு கிடையாது. கிறிஸ்து அதற்கு அந்த பரிகாரம் செலுத்துகிறார் பாருங்க. அவர் மேலே வச்ச அன்பை தன்னுடைய மரணத்தின் மூலம் காட்டும்போது விட்டுருவாரா தேவன்? 2 நாள் தான், கவலைப்படாதப்பா. இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், பைபிள் வசனம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல சில நேரத்தில் கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். கிறிஸ்து தேவனிடத்தில் போனார் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் போங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உள்ளங்கையில் தூக்கிட்டு வரான். இதுவும் அனுபவிச்சு தான் எழுதியிருக்கும். இதெல்லாம் எப்படி தெரியுங்களா? வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது இந்த அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. இதை அசட்டை பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். எப்படி என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். இதே வசனம் நம்மளுக்கு எப்படி அப்ளை ஆகும்? வேத வசனத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் தங்களுடைய உயிராக எண்ணினார்கள். உற்றுவாரா தேவன்? இயேசு கிறிஸ்துவர் 2 நாளில் தன்னுடைய மடியில் எடுத்துக்கிட்டார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மையும் அந்த ஜபத்தின் மூலம் தேவனிடத்தில் தொடர்பு கொண்டு நம்ம முழு இருதயத்தையும் அவரிடத்தில் கொட்டும்போது நம்மளை அப்படி கைவிட்டுருவாருங்களா? அந்த அளவுக்கு தேவன் இரக்கம் இல்லாதவரா? யோசனை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எடுத்துருவார். சில நேரத்தில் நமக்கு சில அனுபவங்களை கொடுக்குறதுக்கு தான் கைவிட்ட மாற நிலைமையே தவிர ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வசனம் படிச்சிருக்குமா இல்லையா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவை விட்டு விலகினார், கைவிட்டார். ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லும்போது விலகுவதும் இல்லை,
கைவிடுவதில்லை. அப்போது இந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே நம்ம வரணும்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அவர் எப்படி சொல்கிறார் பாரு, எல்லாத்துக்கும் முடிவு வந்தாச்சு. இந்த வசனம் எப்போ பொருந்தும்? நமக்கு இந்த காலத்தில் பொருந்துமா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. கவனிங்க, எல்லாத்துக்கும். புரியுதா? எல்லாத்துக்கும். இதை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி புரியணும் தெரியுமா? நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும்னு புரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தினுடைய எல்லாத்துக்கும்னு புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து நம்முடைய முழு கவனமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறார். இது வந்து எத்தனாவது பார்ட்டு? 4வது. 5வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 5வது செயல்பாடுன்னா த கிரேட் லவ் அமாங் த பிரதர். அதாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனிங்க, 5வது பார்ட்டுன்னா தன்னுடைய சகோதரர்கள், அதாவது சபை மக்கள் மேலே கிறிஸ்து மிகவும் அன்பு கொண்டிருக்கார். இந்த ஆட்டிடியூட் வந்து திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கு இடையில் இருக்கணுமா? முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் மேலே அன்பு கொண்டார். இப்போ அவருடைய சகோதரர்கள் மேலே அன்பு கொள்கிறார். இப்போ இதுக்கு ஒரு வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வந்து அப்படி சகோதர சகோதரிகள் மேலே அன்பு கொண்டதுனால நமக்கு என்ன ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். யோவான் 13:34 வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிங்களா? நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கிறது அவங்களுக்கு புதுசாக இருக்குதான். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நேச்சரே ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா உடனே கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவாங்க. மோசே பண்ணார்ல, அது அன்பினுடைய அடையாளம் அல்ல. கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அதே மோசே தேவனுடைய கற்பனைகளை வாங்கிட்டு அதே இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன சொன்னார்னா, தயவுசெய்து இவங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, இவங்களுக்கு பதிலாக நான் என்ன ஆயிடுறேன், நான் செத்துறேங்கிறார். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் பாருங்க அன்பில். மோசே இப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதனால தான் முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாயிருங்க. அடுத்த வசனம் கவனிச்சின்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது மற்றவங்க மத்தியில் நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறத எப்படி தான் நம்ம சொல்ல முடியும்னா, நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லைன்னா நம்ம எங்கே போய் மற்றவர்களுக்கு சீஷர்கள் நம்ம காட்ட முடியும்? அப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சபையிலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேலே வைத்த அன்பை எப்படி காட்டினார்? இந்த கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணார்ல யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது எவ்வளவு பெரிய அக்கறையான ஜெபம் பாருங்க. அதாவது உலகத்தினின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ள தேவனே, ஆனால் அவங்களுக்கு பாவம், பெரிய பெரிய தீமையிலிருந்து அவங்கள காப்பாற்றிருங்க. பாவம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பண்ண ஜெபம் தான் இன்னைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை ஆகிட்டுருக்கு. நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருக்காராம். பின்னாடி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை கூட நீங்கள் தீமையிலிருந்து, தீமைன்னா புரியுது இல்லையா? தீமை அப்போ சில பேர் செத்து போயிட்டாங்களே, அந்த இருண்ட காலத்துலலாம் நிறைய பேர் வந்து மார்டைட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்களே. அப்போ அவங்களெல்லாம் ஏன் தேவன் அங்கே வந்து அதிலிருந்து எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை தான் புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த பூமியில் தீமைங்கிறது என்ன தெரியுங்களா? நாம் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய காரியங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் தீமை. அவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த தீமையிலிருந்து தேவன் அவங்களை ரட்சித்தார். ஆனால் அவர்கள் வந்து திருச்சபையாக மாறுவதற்கு தேவன் அவர்களை இரத்த சாட்சியாக மறிக்க வச்சிட்டார். இன்றைக்கி நம்மெல்லாம் இரத்த சாட்சியாக மறிப்புமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு சிலருக்கு கடைசி காலத்தில் அந்த வாய்ப்பு இருக்கிறதாக சில சத்தியங்கள் சொல்லுது. அதற்கு யார் தயாராக போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் நம்ம எந்த தீமையிலிருந்து காப்பாற்றணும்னு தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட ஜெபம் பண்ணுறார், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லி கவனிக்கும்போது இந்த 3 தான். கவனிக்கிறீங்களா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின்
பெருமை, இந்த தீமையிலிருந்து. ஸோ இந்த ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம வரும் பொழுது கவனிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. நீங்கள் அன்பிலே எப்படி இருக்கணுமா? வேரூன்றி, ரூட் கரெக்டாக இருக்கணும், நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பாருங்க, இந்த வசனம் ஏற்கனவே எபேசியருக்கு எழுதின நிருபம் படிச்சிருக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுடைய கூட கிறிஸ்துவனுடைய அன்பின், கிறிஸ்துவுக்கு அன்புக்கு ஒரு அகலம் இருக்கா, ஆழம் இருக்குது, நீளம் இருக்குது, உயரம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? அப்போ கிறிஸ்து பாருங்க, இப்போ நடுவில் நிற்கிறாருன்னு வச்சுங்க. அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் அன்பு கூர்ந்திருக்கிறாருங்கிறத தான் அந்த 4 திசைகள் மாதிரி சொல்லுது. அதில் உயரம் பிதாவாகிய தேவன். கவனிங்க, பிதாவாகிய தேவன் அன்பு வச்சாராம் பிதாவாகிய தேவன் மேலே. ஆழம் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற ஜனங்கள், பூமியில் இருக்கிற ஜனங்கள் மேலே அன்பு வச்சார். அகலம்ங்கிறது பக்கத்தில் இருக்கிறது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் முதல் வருகையில் வரும்போது கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் இருந்தவங்க இஸ்ரேல் ஜனங்கள். கவனிக்கிறீங்களா? அன்பு வச்சாரா. தூரமாக இருந்தது யாருன்னா புறஜாதி ஜனங்கள், அவர்கள் மேலே அன்பு வச்சார். ஏதாவது மாறுதான் பாருங்க. அப்போ கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தார், உலக ஜனங்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். சத்தியத்துக்குள்ளே வந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க மேலே அன்பு கூர்ந்தார். தூரத்தில் இருந்தாங்க புறஜாதிகள், அவங்க மேலே அன்பு கூர்ந்தார். அதே தான் இப்போ நமக்கும் 4 திசை மாதிரி தான். ஒன்று, நம்முடைய உயரம் என்பது பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பு கூறணும். ஆழம் என்பது உலக ஜனங்கள் தான், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனால் நமக்கு ஈக்குவலாக நம்ம கூட இருக்காங்க 2 வகுப்பார். ஒரு வகுப்பார் பக்கத்தில் நம்முடைய சபை மக்கள். உதாரணத்துக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சபை மக்கள், அவங்களோட மட்டும் அன்பு கூர்ந்தா போதுமா? தூரமாக இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர். அப்படியே பறந்து விரிந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டினா அந்த பக்கம் என்ன சொல்லலாம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி அப்படி போகும். பெங்களூர், மெட்ராஸ், அப்புறம் அப்படி ஹைதராபாத் அப்படி போகுது இல்லையா? எங்கெங்கெல்லாம் தூரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவர்கள் மேலே அன்பு செலுத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சபை மேலே அன்பு செலுத்திட்டு போயிடுவாங்க. இது முழுமையான அன்பு கிடையாது. கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், இந்த அன்பு கிடையாது. அப்போ நமக்கும் ஒரு உயரம் இருக்குது, நமக்கு ஒரு ஆழம் இருக்குது, நமக்கு ஒரு அகலம் இருக்குது, நமக்கு ஒரு நீளம் இருக்குது. முற்றிலும் அன்பு உறவுளாக இருக்கணும். ஸோ கிறிஸ்து இப்படிப்பட்ட அன்பை தாங்க அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த அன்பிலே நடந்து கொள்ளுகளாக இருக்க வேணும். இது 5வது படி. 6வது ரொம்ப 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 முக்கியம். கிறிஸ்து முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதனுடைய ஆழம் இதுதான். என்ன தெரியுங்களா? நோ காம்ப்ரமைஸ் வித் சின். கவனிக்கிறீங்களா? முற்றிலும் பாவத்தை வெறுக்கிற மனநிலை. பாவத்தோட காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சில பேர் பாவம் பண்ணுவாங்க, பண்ணிட்டோம்னு ஒத்துக்குவாங்க. சில பேர் பாவம் பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க பிசாசு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தான் செய்யக்கூடிய பாவத்தை எவன் ஒருத்தன் நியாயப்படுத்துகிறானோ அவன் பிசாசு மனநிலையுள்ளவனாயிடுவான். தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறவன் தேவனுடைய பிள்ளை ஆகிடுவான். அதான் படிக்கிறோம் இல்லையா? தேவன் யாராவது ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில். அப்போ இன்றைக்கும் ஏதோ நம்ம ஒரு மாம்சத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா தேவனிடத்தில் மன்றாடும் போது நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். புரியுதுங்களா? அந்த பரிந்து நிமித்தமாக தேவன் நம்மளை மறுபடியும் காப்பாற்றிறார். ஆனால் பாவத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சொல்லிடலாம், நான் செஞ்சது தப்பு தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த தப்பை நியாயப்படுத்தவோ அதற்கு வியாக்கியானங்கள் பேசவோ கூடாது. சில பேர் எப்படி தெரியுமா, நீ இப்படி பேசுனதுனால தான் நான் இப்படி பேசினேன். ஏன் நீ பேசாமல் இருக்கக்கூடாதா? அவங்க பேசினா நீ பேசி தான் தீருவியா? அதுதான் சத்தியமா? அதான் கேள்வி. அவங்க அப்படி முறைச்சி பார்த்தனால தான் நான் முறைச்சி பார்த்தேன் பிரதர். அந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னா நான் பேசியிருக்க மாட்டேன் பிரதர். உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் பேசக்கூடாது தானே சத்தியம். அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் பேசக்கூடாது, இதுதான் சத்தியம். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ பேசக்கூடாது, அமைதியார். தேவனுடைய வேலை என்ன? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கூட வசனம் இல்லையா? அந்த காலம் தீமையான காலம், அப்போ நீதிமான் அமைதலாக இருக்க வேணும்லாம் பைபிள் சொல்லுது. எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் அமைதலை கற்றுக்கொள்ளணும். அமைதலாக இருக்கிறவர்கள் சைக்காலஜிக்கலாக
இந்த தங்களை அடக்க தெரிந்தவர்கள் அர்த்தம். கவனிங்க, அமைதலாக இருக்கிறவர்கள் தங்களை அடக்க தெரிந்தவர்கள். அடக்க தெரிந்தவர்கள் பாவத்தை அடக்குவார்கள், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. யாக்கோபு எழுதுவார், படிச்சிருக்கிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் எல்லாவற்றையும் தான் அடக்கிக் கொள்கிறான்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் வாய் ரொம்ப அதிகமாக பேசி தன்னை கண்ட்ரோல் ஒருத்தன் எப்போ மீறானோ அன்னைக்கு அவன் கட்டாயமாக பாவம் செய்வான். அவன் தைரியமாக செய்வான். எப்போ தன்னுடைய கண்ட்ரோல்குள் இருக்கானோ அவன் செய்ய மாட்டான். இதான் சைக்காலஜி. இப்போ தேவனுடைய பிள்ளைகள், இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவரை சுற்றிலும் எத்தனை பாவங்கள், எத்தனை அச்சுறுத்தல்கள், எத்தனை டென்ஷன், எத்தனை நெருக்கம், இடுக்கம் அவரை போட்டு நெருக்கிறாங்க, பயங்கரமாக நெருக்கிறாங்க. அமைதியாக இருக்கார். எதுக்கு நெருக்கிறாங்கன்னா பாவம் செய்வதற்கு. புரியுதுங்களா? விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்லாம் படிக்க முடியாது. திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர் என்ன பண்ணார்னா பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். அதானே சொல்கிறோம். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இன்றைக்கி உலகம் எப்படி தெரியுங்களா? பாவியை வெறுக்கிறாங்க, பாவத்தை நேசிக்கிறாங்க. டிவியில் உட்காந்து நிறைய டிவியில் சீரியலெல்லாம் வருது, அதில் நிறைய பாவங்கள் வருது, சினிமாவில் வருது பாவங்கள், அதையெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க குடும்பத்தோட. எவ்வளோ மோசமான ஜனங்கள் பாருங்கள். ஆனால் அதே பாவத்தை ஒருத்தன் பண்ணிட்டா அவனை கொலையே பண்ணிடுறாங்க. அப்படின்னா அது நியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நீ பார்க்குறதே முதல் தப்பு, அதுக்கப்புறம் அடுத்து தண்டனைக்குள்ளே கொண்டு போ. ஜனங்களுடைய மனநிலை பார்த்தீங்களா? சினிமா எடுக்கிறவங்கெல்லாம் ஏங்க இப்படி சினிமா எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? மக்கள் விரும்புகிறாங்கங்கிறாங்களாம். எவ்வளோ மோசமான மனநிலைக்குள்ளே போயிட்டாங்க பாருங்கள் மக்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது இன்றைக்கி உலக ஜனங்கள் எல்லாம் கம்ப்ளீட் கரப்டட், எல்லாருமே கரப்ட் ஆகிட்டான். கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நேரான பார்வை, நேரான நம்முடைய இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கணும். எல்லாம் கோணையாக போயிட்டுருக்காங்க. நம்ம இலக்கை அப்போ கிறிஸ்து அன்னைக்கு அவருடைய மத்தியில் கோணலும் மாறுபாடான சந்ததி. அங்கே அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? எபிரேயர் 1:9 வாசிக்கலாம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். பார்த்தீங்களா? இதுதான் கிறிஸ்துவுடைய மனநிலை. நீதியை விரும்பினார், அக்கிரமத்தை வெறுத்தார். புரியுதுங்களா? அப்போ நிறைய பேர் அக்கிரமத்தை விரும்புகிறாங்க, நீதியை வெறுக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா நீதியும் விரும்புகிறோம், அக்கிரமத்தையும் விரும்புகிறோம் சில நேரத்தில். அது எப்படிப்பட்ட மனநிலை? அனலாயும் குளிராயும் இருக்கிற மனநிலை. ஆனால் நமக்கு என்ன சொல்கிறார்? நீ அனலாரு, இல்லைன்னா குளிராரு, இல்லைன்னா வாந்தி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கூட கிறிஸ்து எப்படி நமக்கு ரோல் மாடலாக இருக்காரோ அந்த ரோல் மாடலுக்குள்ளே வந்துடணும். நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை விரும்பணும். அக்கிரமம்னு என்ன? கிரமத்துக்கு ஆப்போசிட். எதெல்லாம் தேவனுடைய ஒழுங்குக்கு ஆப்போசிட் ஆகுதோ அதை வெறுக்கணுமா? சில பேர் இல்லைங்க அது என்னன்னு பார்க்கலாமே அப்படிம்பாங்க. இந்த உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல பிரதர், அது உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம், நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோதான். அடிமையாயிருவோம் சில நேரத்தில். புரியுதுனா? சில நேரத்தில் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கூட எப்படிப்பட்ட ப்ராக்டிஸ் இருக்கணும்னா, ஒரு துணி எடுக்க போகிறோன்னு வைங்களேன், 100 துணி எடுத்து போட சொல்கிறது, அப்புறம் அதில் செலக்டே பண்ணுறதில்ல. அப்புறம் இந்த பக்கம் போனால் 50 துணி எடுத்து போட சொல்கிறது, செலக்ட். இதில் ஏன் நீங்கள் செலக்ட் பண்ண தெரியலையே? அப்போ நீங்கள் எங்கே போய் செலக்ட் பண்ண போகிறீங்க? உங்களுடைய தேவனுக்கு பிரியுமா? அப்போ தேவனுடைய புது சிருஷ்டி எப்படி தெரியுமா போகணும்? ஒரு 5 துணி எடுத்து போடும், ஒன்று எடு, இந்த துணியை போட்டு பரலோகத்துக்கு போக போகிறீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு அவ்வளோ பெரிய அப்படி செலக்ட் பண்ணுமா? ஏதோ இருக்கிற ஒன்று எடுத்து போட்டு போகலாம், அப்படி இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகள்? அப்போ இதெல்லாம் பார்த்து சின்ன சின்ன விஷயம். அந்த நேரத்தை தேவனுக்காக ஒதுக்குற நேரத்தை இப்போ நம்ம இதுக்காக ஒதுக்கும்போது அது கூட ஒரு பாவம். அப்போ அதை வெறுக்கணும், இதிலிருந்து ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் வெறுக்க ஆரம்பிக்கும் போது தான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதில் நம்ம காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் சிரமத்தையும் நம்ம செய்ய முடியும். கிறிஸ்து அதை தாங்க செய்தார். நிறைய கேள்வி கேட்டாங்க. மூத்த சகோதரர் பிரதர் ரசல் பிரதர்கிட்ட கேட்டாங்க. பதில் ஒரு கேள்வி கூட பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து சீசரில் கூட்டிகிட்டுலாம் எங்கேயும் போலியா அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், சீசரில் கூட்டிகிட்டு எங்கேயாவது கடை வீதிக்கு போனாரா? எங்கேயாவது இருக்கா பைபிளில்?
சீசரில் கூட்டிகிட்டு கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க, இல்லை கடற்கரையில் போய் நின்று பேசிட்டு இருக்கலாம் வாங்கன்னு போனாரா? கடற்கரைக்கு போனாலே படகுல உட்காருவார், எல்லோரும் வந்துடுவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இன்றைக்கி மலைக்கு எங்கே போகிறோம்? மலைக்கு போனால் குழுகுலுன்னு இருக்குன்னு போகிறோம். கிறிஸ்து எதுக்கு மலைக்கு போனார்? தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு. அதே ஜனங்கள் போனாங்க, போனோடனே அவருக்கு சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சிட்டார். மலை பிரசங்கம். எங்கே போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வேலையை தான் செய்யணும். உலகத்தோடு ஒட்டி அவங்க வேலையை செஞ்சோம்னா சாத்தானுக்கு பிரியமாயிடுவோம். தேவன் அதை பார்த்துட்டு இருக்க மாட்டார். அது யாருக்காவது இடரலாச்சுன்னா அதற்கு நமக்கு தேவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இதில் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை பாருங்கள். அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை தள்ளி போடுகிறார். அக்கிரமத்தை அவர் பார்க்கறதே இல்லை, புரியுதுங்களா? அக்கிரமத்தை அவர் கண்டுகொள்ளவில்லை. அர்த்தமல்ல, அக்கிரமத்தை வெறுக்கிறார். இதுதான் விஷயம். அவருடைய ரோல் மாடலாக இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் கூட நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். அப்படின்னு நமக்குள்ளேயே என்ன இருக்கு பாருங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, இதுதாங்க அக்கிரமம். அவபக்தி, லௌகீக இச்சை, இதுதான் அக்கிரமம். இதைத்தான் ஆண்டவர் வெறுத்தார். அவர் எப்படி இருந்தார்? தெய்வ பக்தி. இந்த உலகத்தில் கூட எந்த இச்சைகளும் அவரை தூண்டவே இல்லை பாருங்க. இன்றைக்கி நமக்கு நிறைய இச்சைகள் தூண்டுது இல்லையா? இதுதான் அக்கிரமம். தேவன் பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற பயம் இல்லை, கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லை. அப்படி இருந்துருக்கூடாது. அப்போ அவபக்தி, இது ரெண்டையும் என்ன பண்ணும்? வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம். நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜீவனம் பண்ணி அதான் பாருங்க. தெளிந்த புத்தி, நீதி, தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல், தேவபக்தி உள்ளவர்களாய் இந்த பூமியில் ஜீவனம் பண்ணோம். ஏன் நம்ம இந்த பூமியில் மாம்சத்தில் இருக்கிறோம், நிறைய உலகத்துக்குள்ளே போகிறோம், கரை ஆகிடும். இப்போ அந்த கரை படிச்சுட்டு வந்து நம்ம அதையவே துவைச்சி போட்டுறக்கூடாது. என்ன பண்ணணுமா? வாசிக்கலாம். யூதா 23 வசனம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும். அப்படின்னா நம்ம வெளியில் போகிறோம், மீன் கடைக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்? நிறைய மீன் செதில் விழுந்துருச்சு. அப்படியே இன்னொரு இடத்துக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க? உங்கள் ட்ரெஸ்ஸு நாறிடுச்சுங்கம்மா. புரியுதுங்களா? மொத்தமாக ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னு வச்சுங்க, இதை போட்டு கழுவவே முடியாது. என்ன பண்ணலாம்? ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நாறிடுச்சு, கழுவ முடியாது. என்ன பண்ணலாம்? தூக்கி போட்டுற வேண்டியதுதான். நம்முடைய பழைய மனுஷனுடைய நிலைமை அதுதான். தூக்கி போட்டுருங்கிறார். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற உங்கள் வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து போட்டுருங்க. ஏன் அப்படின்றால் ரோமர் 6:17 வசனம் பாருங்கள். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு, உபதேசமும் சொல்லியிருக்கார், சட்டமும் சொல்லியிருக்கார். சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதிலேயே 18 வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இப்போ நம்ம எதுக்கு அடிமையாயிட்டோம்? நீதிக்கு அடிமையாயிட்டோம். பவுல் ரொம்ப கிளியராக அதை குறித்து எழுதுகிறார். நம்மெல்லாம் பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு நீதிக்கு அடிமையாயிட்டோம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக நான் பேசுகிறேன். கவனிங்க. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? அசுத்தமான பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கும் நம்முடைய அவயவம், நம்ம எதை செஞ்சாலும் நம்முடைய உடம்புல தான். இதுக்கு ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பார்ட்டே இல்லை. இங்கே வந்தோடனே அவர் புது சிருஷ்டியாக இருந்தார், பரிசுத்தமாக இருந்தார். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு தேவன் மாதிரி ஆகிட்டு போயிட்டார். நமக்கு அப்படி இல்லைங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 பார்ட்டுக்கு நமக்கு பழைய மனுஷன், புதிய மனுஷன். அப்போ பழைய மனுஷனை நம்முடைய அவயவம், பழைய மனுஷனில் முக்கியமான பார்ட்டே நம்முடைய உடம்பு தான். பாவம் இதில் தான் செய்வோம், உடம்புல தான். அப்போ இந்த அவயவங்களை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாததுக்கு தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டுட்டு இப்போ உங்களோட அவயவங்களை மேலும் பரிசுத்தமாக இருக்கு நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் திரும்ப 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 பாவத்திற்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுத்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற வார்த்தை. தேவனுடைய கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டான நித்திய ஜீவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எத்தனை பார்ட்டு? 6 பார்ட்டு இல்லையா? இந்த 6 முக்கியமான கேரக்டர் தான்
நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் வைக்க வேணுங்கிறதுக்காக ஒரு ரோல் மாடலாக காமிச்சிருக்கார். ஒரு ரோல் மாடலாக காமிச்சிருக்கார். இந்த ரோல் மாடலுக்குள்ளே யார் வர்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் திருச்சபை என்பவர்கள் 5 பேர் தான் இருந்தால் கூட அந்த 5 பேருக்காக தான் இந்த சப்ஜெக்ட் ஒழிய கேட்கக்கூடிய 1000 பேருக்கு இல்லை. ஏன்னா இதை கேட்குறவங்க, இதன்படி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வசனம் பொருந்தும், நடக்காதவங்களுக்கு இது பொருந்தாது. கடைசியாக ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எப்படி நடக்கணும்? அவன் தான் கிறிஸ்து நம்மளை சொல்கிற மாதிரி நடக்கணும். இப்போது நம்ம கிறிஸ்துவாக நடக்கணும்னு எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுவோம்? இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் ஒரு கிறிஸ்தவன் முதல்ல யாருக்கு காட்டணும்? யாருக்கு காட்டலாம்? ஃபஸ்ட்டு யாருக்கு காட்டலாம்? நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள், ஃபேமிலி. நம்மளுடைய ஃபேமிலிக்கு தெரியணும் நம்ம யாருங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம யாரோடெல்லாம் பழகிறோமோ அவர்களுக்கு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவ மாதிரி தான் இருப்பேன், நான் கிறிஸ்துவுக்கு தான் நான் எனக்கு கீழ்ப்படிவேன், நான் தேவனுக்கு அடிமையாக இருப்பேங்கிறத நம்ம சொல்லிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ப்ராக்டிஸ் நமக்குள்ளே வைக்கணும். மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத முதலே சொல்லிடணும். எப்படி தெரியுங்களா? பாருங்கள், இவங்கெல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்க, இவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஒரு காலத்தில் யாராவது கெட்ட வார்த்தை பேசினா கூட மற்ற ரிலீஜனில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்தவங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க, அவங்க கிறிஸ்தவங்க அப்படிலாம் நடக்க மாட்டாங்க. அதெல்லாம் மாறிடுச்சுங்க. இப்போ கிறிஸ்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க? எல்லா ஆக்கிரமும் கிறிஸ்தவங்க தான் பண்ணுறாங்க. எல்லா ஆக்கிரமும், கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்காத சம்பிரதாயம், சடங்காச்சாரம் எல்லாத்தையும் கிறிஸ்தவங்க தான் பண்ணுறான். அது அருவருப்பாக தேவன் மேலேருந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம பண்ணிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்முடைய ஃபேமிலியிலேருந்து ஆரம்பிக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவன். முடிஞ்சால் என்னை பார்த்து நீ கிறிஸ்தவனாக மாறிடு, என்னை பார்த்து வாங்க. அப்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கே நம்மளால் சத்தியம் சொல்ல முடியலன்னா என்ன அர்த்தம்? நம்ம போய் 144,000 பேர் மேலே போய் உட்காந்து எல்லாருக்கும் நம்ம நியாயம் தீர்க்க போகிறோமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்மளால் சொல்ல முடியலையே. 2 காரணம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஒன்று, கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காம்ப்ரமைஸ் ஆகிருப்போம். அவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா நம்ம போய் இதை செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் தேவன் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருங்கிற எச்சரிப்போட இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாருக்குமே தான். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் நம்மளை சுற்றிலும் நிறைய நம்முடைய மனதை அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே போயிடும். அதுக்கு நிறைய டிவைசஸ் சாத்தான் இங்கே வச்சுருக்கான். அவன் கட்டப்பட்டிருந்தாலும் அவனுடைய டிவைஸ் முழுவதும் இந்த பூமியில் இருக்குது. எப்படி மெஷின் ஒர்க் பண்ணுறதுல அந்த மாதிரி. அப்போ அது இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும்னா இந்த 6 கேரக்டர் குணலட்சணத்துக்குள்ளே உள்ளே வந்துடணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் நமக்கு ரோல் மாடலாக இருந்து காமிச்சிருக்கார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.